அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடிப்பூரத்துடைய மிக அற்புதமான மந்திர பதிவு. ஆடிப்பூரம் அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைப்பதற்கான பரிபூர்ணமான ஒரு நாள். இந்த நாளில் யார் ஒருத்தங்க அம்பாளை நம்ம வேண்டி வழிபடுகின்றோமோ நினைத்த காரியங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே கைகூடும். குறிப்பாக திருமணம் யாருக்காச்சும் தாமதமாக இருக்குது, இல்லை எல்லாமே கைகூடி வருது, ஆனால் டக்குன்னு அந்த திருமணம் முடிய போகின்ற நேரத்தில் அந்த விஷயம் தடைப்படுது, அப்படி சுப காரிய விஷயங்கள் எங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, நல்ல வரன் அமைய மாட்டேங்குது, அப்படி வரன் அமைஞ்சாலும் பசங்களுக்கு அந்த மனசுக்கு பிடித்த அந்த மாப்பிள்ளை அமைய மாட்டேங்கிறாரு, இல்லை மனதுக்கு பிடித்த பெண் அமைய மாட்டேங்கிறாங்க, அப்படி பல காரணத்தால் திருமணங்கள் குடும்பத்தில் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க அன்றைய நாளில் நீங்கள் ஆடிப்பூரத்துக்கு அம்பாளை மட்டும் வேண்டி நீங்கள் வழிபட்டுட்டு இந்த ஒரு மந்திரத்தை, அதாவது அபிராமி அன்னையினுடைய அபிராமி அந்தாதியுடைய பாடலை மட்டும் நீங்கள் படித்து வந்தாலே போதும். நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த வருஷம் ஆடிப்பூரத்துக்குள்ள உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ இல்லை உங்கள் உறவினர்கள் யாருக்காச்சும் நீங்கள் இதை பதிவு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஏன்னா இது பலருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயமான ஒரு விஷயம்தான். இந்த பதிகங்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மந்திரத்தை, ஒரு பாடலை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் தள்ளி போய்கிட்டே இருக்குது. திருமண வயதை நெருங்கிட்டும் இல்லை திருமண வயதை கடந்தும் பல காரணத்தால் நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போகுது. அப்படிப்பட்ட திருமண தடைகளை தகர்த்து அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் அமைவதற்கான அற்புதமான நமக்கு மிகச்சிறந்த பாடல் தான் அபிராமி அந்தாதி பாடல். அதுவும் ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்பாளை வேண்டி இந்த ஒரு பாடலை நம்ம படிக்கிறப்ப நிச்சயமாக சீக்கிரமாக நம்முடைய குழந்தைகளுக்கு திருமண வரன் அமையும். இதை நம்ம சம்மந்தப்பட்ட உங்களுடைய மகனோ மகளோ படிக்கலாம். அவங்களே உட்காந்து பூஜை ரூமில் உட்காந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி அவங்க உட்காந்து படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லாட்டி அவங்க ஃபாரினில் இருக்காங்க, இல்லாட்டி வேலைக்கு எங்கேயாச்சும் போயிடுறாங்க அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பெற்றோர்கள் நிச்சயமாக இந்த பாடல்களை படிக்கலாம். எப்பயுமே அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுறப்ப மொத்தம் 101 பாடல்கள் இருக்குது. அந்த 100 பாடலையும் படிக்கிறதுங்கிறது நம்ம கஷ்டம்தான். அதனால தான் 101ஆவதாக வரக்கூடிய நமக்கு 100 பாடல்களை நம்ம உச்சரிப்பதன் மூலமாக நமக்கு அந்த 100 பாடல்களும் பாடிய அந்த பலனானது கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த பாடலை நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு 4:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே நீங்கள் படிக்கலாம். இல்லாட்டி மாலை நேரத்தில் நீங்கள் படிக்கலாம். இல்லாட்டி ஆடிப்பூரம் அன்னைக்கு எப்போ உங்களுடைய வீட்டில் பூஜைகள் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் படித்தாலே போதுங்க. நமக்கு 101ஆவதாக வரக்கூடிய இந்த 100 பாடலில் முதல்ல 3 முறை பாராயணம் செஞ்சதுக்கப்புறம்தான் நமக்கான காரிய சித்தி பாடலை படிக்கணும். இதுதான் நமக்கு அபிராமி அந்தாதி படிப்பதற்கான சரியான முறை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த 100 பாடல். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டம் எல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, முக்கணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கு இல்லையே. இந்த பாடலுக்கான பொருள்: எங்கள் தாயானவளை அபிராமவல்லியை, எல்லா உலகங்களையும் பெற்றவளை, மாதுளம் பூ போன்ற நிறத்துடையவளை, எல்லா உலகங்களையும் தன் ஆளுகையின் கீழ் கொண்டு காப்பவளை, திருக்கரங்களில் மலரம்புகள் 5ஐயும் பாசத்தையும் அங்குசத்தையும் கரும்பு வில்லையும் வைத்திருப்பவளை, 3 கண்களையுடைய தேவியை தொழுவாருக்கு ஒரு தீங்கும் நேராது, எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வார். இதுதாங்க இந்த பாடலுடைய அர்த்தம். இந்த பாடல் நம்ம பாடி சொல்லி முடித்ததுக்கப்புறமேட்டு அபிராமி அந்தாதியோட சக்தி வாய்ந்த பாடல்கள் மொத்தம் 2 பாடல் இருக்குது. திருமணம் நமக்கு நடக்கிறதுக்கு, நல்ல வரன் கைகூடி வருவதற்கு, மனம் போல மாங்கல்யம் அமைவதற்குன்னு சொல்லிட்டு இந்த 2 பாடல்கள், பாடல் எண் 17 பாடல் எண் 35. இந்த பாடலை நம்ம இந்த காரியசித்தி பாடல்கள் நம்ம டெய்லி படிக்க நிச்சயமாக நல்ல வரன் அம்பாளுடைய அருளாலே கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல வரனமைய சக்தி வாய்ந்த அபிராமி அந்தாதி 17வது பாடல். அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசெய்யும் ஆனன சுந்தரவல்லி துணை இரதி, பதிசெயமான தபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்று வாம பாகத்தை வவ்வியதே. இந்த பாடலுடைய பொருள்: அபிராமி அன்னை மிகவும் அதிசயமான வடிவத்தை கொண்டவள்.
உலகத்து அத்தனை தாமரைகளும் பெற தவம் இருக்கும் முக அழகை கொண்டவளும் ரதியின் கணவனான மன்மதனின் வெற்றியை தன் நெற்றிக்கண் பார்வையால் தோல்வியாக்கியவரான சிவபெருமானின் விருப்பம் வெற்றிகரமாக நிறைவேற அவரின் இடப்பாகத்தை ஏற்று இன்னும் மேம்பட்ட வடிவை பெற்றவளுமான அன்னை அபிராமி அல்லவா எனக்கு துணையானவள். இதுதாங்க அர்த்தம். அடுத்த பாடல் திருமணம் நிறைவேறுவதற்கு பாடல் எண் 35. திங்கள் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கொரு தவம் எய்தியவா என்கிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கட்கடலுள் வெங்கட்பனி அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. இந்த பாடலுடைய தமிழ் அர்த்தம்: திருப்பார்கடலில் வெப்பம் உமிழும் கண்களையுடைய ஆதிசேஷன் மேல் துயில் கொள்ளும் பரம்பொருளே. ஈசனின் திருமுடியில் உள்ள பிறைச்சந்திரனைப் போல அழகிய தோற்றமும் ஒளியும் கொண்ட நறுமணம் வீசும் உன் திருவடிகளில் தலை வைத்து வணங்கும் வாய்ப்பு தேவர்களுக்கும் ஏனைய வானவருக்கும் கிடைக்குமோ? அவர்களுக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பு உன் அடியார்களான எங்களுக்கு கிடைத்தது எங்கள் தவப்பயனே. இந்த 2 பாடலையுமே ஆடிப்பூரம் அன்னைக்கு உங்களுடைய பூஜைகள், நம்ம கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், வீட்டில் பூஜைகள் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம அந்த நேரத்தில் நீங்கள் இந்த 2 மந்திரத்தை நம்ம சொல்லி நம்ம அன்னை அபிராமியை வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுக்கு திருமணம் நல்ல வரன் கைகூடி அமையும். அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே நல்ல ஒரு மனம் போல ஒரு மாங்கல்யம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி மாங்கல்ய பலம் கண்டிப்பாக அமையுங்க. வீட்டில் டெய்லி விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பாடல்களை படித்தாலே நல்ல பலன் நிச்சயம் அமையும். நம்பிக்கையோடு உங்கள் வீட்டில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். இந்த ஒரு பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.